ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவில் கரூர் ஸ்டாம்பேடை பற்றி அவர் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 மினிட்ஸ் கிட்ட அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அந்த இன்டர்வியூ எதை பற்றி சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஏகே வந்து ரேசிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு மனுஷன். ஸோ அந்த ஒரு ரேசிங்கை பற்றி ப்ளஸ் அவருடைய அந்த 30 இயர்ஸ் ஆஃப் சினிமா ஜேர்னி எப்படி இருந்துச்சு அதை பற்றி எல்லாத்தையும் பற்றி தான் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் வந்து பேசியிருந்தார். ஸோ சடனாக அந்த இன்டர்வியூவில் அந்த ஸ்டாம்பேடை பற்றி அவர் பேசுவான்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை வந்து அவர் அந்த இடத்துல பேசினது ப்ளஸ் இப்போ இந்த ஒரு டைமில் பேசினது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் அந்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் ரேசிங்கோட பேஷனை பற்றி சொன்னார், ப்ளஸ் அந்த சினிமா ஜேர்னியை பற்றி சொன்னார். நிறைய விஷயங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் கேதரிங்குள்ளே அவர் வந்து வந்தார். ஸோ க்ரௌட் கேதரிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலலாம் வந்து நடக்குது, கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ ப்ளஸ் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உயிரிழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை. ஸோ எஸ் ஆப்வியஸாக வந்து பார்த்தா ஆர்சிபி மேட்ச்சில் அந்த பெங்களூர் அதில் ஒரு விஷயம் வந்து நடந்தது. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக உயிரிழப்புகள் வந்து நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னார். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சினிமா தியேட்டர்ஸில் மட்டும் இந்த க்ரௌட் கேதரிங் இவ்வளோ கூட்டம் ப்ளஸ் இந்த ஒரு சில ஏன்னா சினிமா தியேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற பேரில் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து கேதர் ஆவாங்க, சண்டை போடுவாங்க, பேனர்ஸை கிடிப்பாங்க. ஸோ உங்கள் ஆள் பேர் படம் பெருசு, என் ஆள் படம் பெருசு அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ சினிமா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நிறைய உயிரிழப்புகள் நம்ம ஏற்படுறது நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த சினிமா அந்த தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை கிழிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, ஸ்க்ரீனை கிழிக்கிறது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, எஸ் ஆப்வியஸாக ஃபேன்ஸ் வந்து எங்கள் மேலே இருக்கிற லவ்வால் தான் இவ்வளோ தூரம் எங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு வராங்க. பட் அந்த லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறனால நாங்கள் வந்து இங்கே இருக்கோம், அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை அவங்க வந்து வேறு மாதிரி காட்டலாமே அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிவிட்டு அண்டு ப்ளஸ் இந்த க்ரௌட் கேதரிங்கை பற்றி மக்களும் நல்லா கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். இந்த எந்தெந்த இடத்துல க்ரௌட் கேதரிங் ஏற்பட்டால் என்ன நடக்கும், இந்த இடம் கரெக்டாக க்ரௌட் கேதரிங்க்கு சரியாக வரும் அப்படின்ற சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். இப்படியே பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கரூர் ஸ்டாம்பேடு பற்றி பேச ஆரம்பித்தார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆங்கர் வந்து கரூர் ஸ்டாம்பேடை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கொஸ்டின் அவங்க வந்து ரைஸ் பண்ணலை. அவராக வந்து அதை பேசினதுன்னா அதுவும் இந்த இடத்துல பேசினது வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன் வார்ஸ் இப்போது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது சோஷியல் மீடியாவில், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் அவர் அந்த பேசின ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப மெச்சூர்டாக அந்த ஒரு ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் பெருசாக எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவரும் இந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து பார்த்துருப்பார். அவரோட மைண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக போயிட்டுருக்கும்ல, நம்மளுடைய விஷயத்தை பற்றி கண்டிப்பாக எப்போச்சும் நம்ம அட்ரஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கும். ஸோ டக்குன்னு நேற்றுக்கு தோணிச்சா இல்லைன்னு தெரியல, டக்குன்னு இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ன்றது அவர் வந்து பண்ணார். ஜஸ்ட் ஒரு காமன் மேனாக சொன்ன ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணல, தமிழ்நாட்டில் இது நடந்தது கரூர் ஸ்டாம்பேடு. அது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம ஒருத்தரை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னார். ஏன்னா இப்போ சொல்லிட்டு இருக்க வந்து விஜய் சார் இதுனா காரணம் அப்படின்னு சொல்லி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம ஒருத்தரை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த இஷ்யூ நடந்ததுக்கு சோஷியல் மீடியா பர்சன்ஸ் மக்கள் எல்லாருமே தான் அந்த இஷ்யூக்கு வந்து காரணம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப மெச்சூர்டாக அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காமன் மேனாக அவரோட பார்வைக்கு அந்த ஒரு இஷ்யூ எப்படி தெரிஞ்சுட்டு அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் இதுக்கு வந்து காரணம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்திருந்தால் இந்த ஒரு ஸ்டாம்பேட் இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இருந்தார். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இவர் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ரொம்ப மெச்சூர்டாக ஜஸ்ட் நீங்கள் காமனாக யோசிச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் அவர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணல. ஜஸ்ட்டு காமனாக ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒருத்தரை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது, இஷ்யூ நடந்ததுக்கு எல்லாருக்குமே காரணம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரேசிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். அண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்ன அவரோட லைஃப்பில் இப்போ நான் அதை வந்து தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிட்டேன், என்ன நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் அவரோட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார். லாஸ்ட்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த AK-64 ப்ராஜெக்ட் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேபி ஜனவரியில் வந்துடும், அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தார். ஸோ இன்டர்வியூ லிங்க்லாம் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மெயினாக அவர் இந்த ஒரு கரூர் ஸ்டாம்பேடை பற்றி பேசினாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்லன்றது இருக்குது. ஸோ இந்த ஒரு அவர் பேசின இந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா
அதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வார்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு சில சைடு வந்து இல்லை அஜித் சார் விஜய் சார் சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா சண்டைன்றது போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போவுமே நிற்க போகிறதுன்றது கிடையாது, அது போயிட்டு தான் இருக்கும் ஃபேன் வார்ஸ்ன்றது. பட் அந்த மெச்சூர்டான ஒரு ஸ்பீச் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌட் கேதரிங் எனக்கு வேணான்னு சொன்ன ஒரு மனுஷன், ரசிகர் மன்றம் வேணான்னு சொன்ன ஒரு மனுஷன். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவர் இதை வந்து அட்ரஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுவும் இந்த டைமில். ஸோ இப்போது அந்த சோஷியல் மீடியா வார்ஸ்லாம் போயிட்டுருக்குல்ல, இதெல்லாம் ஆக்சுவலாக தயவு செஞ்சு ஆக்சுவலாக நிறுத்திடுங்க. ஏன்னா அவர் ஜஸ்ட் ஒரு காமனாக சொன்ன ஒரு விஷயம் தான், காமன் மேனாக சொன்ன ஒரு விஷயம் தான். இதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்துறதுனால எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகிறதுன்றது கிடையாது. அவர் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, அவர் வந்து இந்த சைடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார், அதெல்லாம் கிடையாது. இன்டர்வியூ நல்லா பாருங்கள், அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஒரு ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். சொல்லி வீடியோ பிடிச்சிங்க கேஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.